I am Amudini Kulathiban and I am currently working as a senior Salesforce developer at GoTerias. And thank you, Sarmana and Daxi, for giving this opportunity. And thank you, all of you, for joining this session. So, first, before we நாங்க Apex best practice பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்க ஃபர்ஸ்டா Salesforce best practice பார்த்துட்டு அதுக்கு பிறகு Apex best practice போவோம். ஸோ Salesforce best practice and there are recommended ways to design, build, and secure and manage the Salesforce app properly. So that have all the life cycle of the app. So நாங்க எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்றோம், அதோட எப்படி ஃபீச்சர்ஸ் பில்ட் பண்றோம், அதோட யூசர்ஸ் எப்படி நாங்க ரெக்கார்ட்ஸோ ஆப்ஸோ ஃபீச்சர்ஸ்க்கு அக்சஸ் கொடுக்குறோம், அதோட எப்படி நாங்க நியூ சேஞ்சஸை கண்ட்ரோல் பண்றோம், அதோட யூசர்ஸா இப்படி நாங்க ட்ரெயின் பண்றோம் அந்த ஆப்பை யூஸ் பண்றதுக்கு, அதோட எப்படி டெஸ்டிங் செய்யறோம் டெவலப் பண்ண அப்புறம். ஸோ ஸோ த பெஸ்ட் ப்ராக்டிஸ் நாங்க ஃபுல் ஒரு ஆப்புன்ற ஃபுல் லைஃப் சைக்கிளுக்கு நாங்க அந்த பெஸ்ட் ப்ராக்டிஸை ஃபாலோ பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் கீப்பிங் டேட்டா கிளீன். ஸோ த மெயின் திங் பிஃபோர் நாங்கள் ஒரு ஆப்பை பில்ட் பண்றதுக்கு முதல் த மெயின் திங் இஸ் அந்த டேட்டா கரெக்டான டேட்டாவே இருக்கணும். ஸோ Salesforce app is only as good as the data we have for that. ஸோ ஒரு டேட்டா பேடண்டா ஸோ அதால கிரியேட் பண்ற ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஒரு மிஸ்லீடிங்கான இன்கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் தரும். அதோட டேஷ்போர்ட்ஸும் அப்படித்தான் இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ டேட்டா ஒரு ரோங்கான டேட்டாண்டா அப்புறம் அதுல இருந்து ட்ரைவ் பண்ற எக்ஸிபிஷன் வர அவுட்புட்டும் இன்கரெக்டா தான் இருக்கு. ஸோ ஓல்ட் ப்ராக்டிசஸ் ஸோ எல்லா பெஸ்ட் ப்ராக்டிசஸுமே டேட்டா வச்சுதான் அதை வச்சுதான் அப்புறம் அவங்கள வரும். ஸோ சார் டேட்டா கட்டாயம் அது அக்யூரேட்டா அதோட ஒரு கம்ப்ளீட்டான அதோட அது ஒரு அப் டு டேட்டான டேட்டாவே இருக்கணும். அது அக்யூரேட் மீன்ஸ் வேல்யூ எல்லாமே கரெக்டான டேட்டாவும், அதோட கம்ப்ளீட் மீன்ஸ் எல்லா ரெக்கார்டுமே இம்பார்ட்டன்ட் ஃபீல்ட்ஸ் இருக்கும், அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகி அசைன் ஆகிருக்கும். அப் டு டேட் மீன்ஸ் சில டேட்டாவை அப்டேட் பண்ணாமட்டா அந்த நியூ டேட்ஸ் நியூ இன்ஃபர்மேஷன் இல்லாட்டி அதுவும் ஒரு இப்போ நாங்க எக்ஸிக்யூஷன் செய்ய Salesforce ஆப்ல ஏதாவது ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணிக்க இன்கரெக்டான டேட்டா தான் எங்களுக்கு உண்டு. அது பிறகு இன்கரெக்ட் டிசிஷன்ஸ் மேக்கிங்க்கு வழிவகுக்கும். ஸோ தென் ஆல் தி பெஸ்ட் practice start with data and accurate, complete, and update data informed decisions, and focus on data modeling, right fields, right objects, and right relationship from day one. So focus on data modeling means before building that automation or Apex, so we need to use the right object, the right field, and we need to define the right relationship. So we need to identify what is the right object to use, what are the right fields, what are the right naming convention, what are the right relationships. So we need to, so whenever a requirement comes, we need to decide whether will be a custom object, and the relationship is lookup or master detail relationship, and if உங்களுக்கு ஒரு field தேவைண்டா அது பிக் லிஸ்ட் ஃபீல்டா இல்லை டெக்ஸ்ட் ஃபீல்டா இல்லை அது ஃபொர்முலா ஃபீல்டா என்று பார்க்கறது. அண்ட் other thing is avoid over customization. So நாங்க இப்ப ஒரு ரிக்யர்மெண்ட் வந்தோன்னா உடனே நாங்க அபெக்ஸ் கோடிங் போகக்கூடாது. நாங்க ஃபர்ஸ்டா செக் பண்ணணும் Salesforceல அவுட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நாங்க அந்த ரிக்யர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிட மட்டும் பார்க்கணும். ஸோ நாங்க ஒரு ரிக்யர்மெண்ட் வந்து நான் ஃபர்ஸ்டா செக் பண்ணணும், அதை நாங்க Salesforceல ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸால செய்ய முடியுமாட்டு பார்க்கணும். அண்ட் கேன் அது ஃப்ளோவாலேயோ இல்லாட்டி ஏதாவது கன்ஃபிகரேஷன்ஸாலேயோ நாங்க செய்யற மாதிரி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் லாஸ்டா அப்படி எல்லாம் அனலைஸ் பண்ண அப்புறம் ஒரு ஆப்ஷனுமே இல்லைன்றதை நாங்க அபெக்ஸ் கோடிங்கே போகணும். ஏனண்டா நாங்க இப்ப அபெக்ஸ் கோடிங் செய்யறோம், அப்புறம் அதுக்கு நாங்க டெஸ்டிங் செய்யணும், அதோட டிப்ளாய்மெண்ட் ரிஸ்க் இருக்கு, அதோட இப்ப டெஸ்டிங்ல அப்புறம் ஃபியூச்சர் சேஞ்சஸால திருப்ப அந்த ஃபங்க்ஷனாலிட்டியில பக்ஸ் எல்லாம் வர இருக்கு, அப்ப அதுல டிஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணும். அதனால அவுட் ஆஃப் த ஃபீச்சர் இதையும் விட அபெக்ஸுக்கு நாங்க மோ மெயின்டெனன்ஸ் இருக்கு. அப்ப நாங்க எப்பவுமே அவுட் ஆஃப் த ஃபீச்சர்ஸை வச்சு தான் கூடுதல் அங்கட சேஞ்சஸ் கஸ்டமைசேஷன் நாங்க செய்ய பார்க்கணும். அடுத்தது பிளாட்ஃபார்ம் செக்யூரிட்டி. Configure profiles, permission set, and sharing tool to control access. That means
we need to check the can user see the object. So நாங்க எப்பவுமே கரெக்டான ப்ரொஃபைல், கரெக்டான பெர்மிஷன் செட், அதோட கரெக்டான ஷேரிங் ரூல்ஸ் தான் நாங்க அசைன் பண்ணணும். இப்போ நாங்க தேவையில்லாம ஒரு அன்வான்ட் யூசர், இப்போ ஒரு யூசருக்கு அவருக்கு ஒன்லி நாங்க ரீட் அக்சஸ் மட்டும் தான் கொடுக்கணும் என்று வச்சிருந்தா அவருக்கு நாங்க ரீட் அக்சஸ்க்குரிய பெர்மிஷன் செட் மட்டும் தான் அசைன் பண்ணணும். அதை விட்டு அவருக்கு அதுக்கு மேலே அட்மின் அக்சஸ் கொடுத்தோம்னா அவர் எல்லா சேஞ்சஸையுமே எல்லா டேட்டாவையும் பார்க்கக்கூடியது இருக்கும். அதோட அவர் எல்லா டேட்டாவையுமே சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அது எங்களோட செக்யூரிட்டிக்கு அண்ட் அன்இன்டென்டட் சேஞ்சஸ், அன்இன்டென்டட் டிசிஷன் மேக்கிங்ஸுக்கு எல்லாம் வழிவகுக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ we need to give a strong password, and also we need to use two-factor authentication to authenticate. And that's never give full admin access to service account and test user production in production means நாங்க எப்பவுமே கரெக்டான அக்சஸ் லெவல் தான் எல்லாருமே கொடுக்கணும். அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ராவா இல்லாட்டி அட்மின் அக்சஸ் கொடுத்தோம்னா அது பிறகு எங்களோட ஓப் டேட்டாக்கு வருது கடைசியா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு தான் இஷ்யூவா வரும். அண்ட் நாங்க பிசினஸ் இப்போ அட்மின் அக்சஸ் கொடுக்க நாங்க சரியான கேப்ல இருக்கணும். அவற்ற இதை வச்சு சென்சிட்டிவ் ரெக்கார்ட்ஸோட கன்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ணலாம். அதோட பெரிய இஷ்யூ எல்லாம் வர்றதுக்கு இருக்கு. அதனால நாங்க பிளாட்ஃபார்ம் செக்யூரிட்டியை கன்சிடர் பண்ணிக்க நாங்க ப்ரொஃபைல்ஸ், பெர்மிஷன் செட், ஷேரிங் நாங்க தேவையில்லாம யாருக்குமே அசைன் பண்ணக்கூடாது. அதோட பாஸ்வேர்ட் எல்லாமே நாங்க அதுக்கு ரூல்ஸ் கொடுக்கலாம். அப்ப பாஸ்வேர்டுக்கு இவ்வளவு ஸ்ட்ரிங் தான் இருக்கணும், இவ்வளவு இந்த ஃபார்மேட்ல இருக்கணும், அப்படிலாம் கொடுக்கலாம். அடுத்தது ப்ராஜெக்ட் ஆன். ஸோ தட் மீன்ஸ் setting clear rules for how Salesforce use பண்ணணும்ட்டு and managed how it can be managed before go live. So data entry standards. So நாங்க இப்ப ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், அதை நாங்க கோ லைவ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நாங்க யூசர் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நாங்க அந்த டேட்டா என்ட்ரி ஸ்டாண்டர்ட்டை நாங்க டிஃபைன் பண்ணணும். அதாவது ஹவு த ஃபோன் நம்பர்ஸ் அண்ட் அட்ரஸ் or dates or the pick list value should be entered. So what are the format of that data and data type like that, and naming convention. அதோட ஸோ ஒரு ஃபீல்டை நாங்க கிரியேட் பண்ணிக்க அந்த ஃபீல்டு நேம் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு இது ஒரு ரூல் வச்சிருந்தா அந்த சேம் ரூலையே ஃபீல்டை கிரியேட் பண்ணிக்க யூஸ் பண்ணா அது பிறகு மற்ற பிறகு வந்து வச்சு கோட் செக் பண்ற பிறகு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் செக் பண்றாங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரே ஃபீல்ட் தான், பட் டிஃப்ரெண்ட் நேம்ல கிரியேட் பண்ணினோம்னா அது ஒரு குழப்பமான நிலையா இருக்கும். அதோட பிறகு வர டெவலப்பர்ஸுக்கும் அந்த ஓக்ல என்ன நடக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க கஷ்டமா இருக்கும். அதோட no one knows which process is correct, and reports also become messy because there are a lot of fields நாங்க யூஸ் பண்ணியிருப்போம். User simple. So user training means so இப்போ நாங்க ஒரு ஆப்பை கரெக்டா பில்ட் பண்ணி செய்து முடிச்சிட்டோம்னாலும் நாங்க அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்றேன்ட்டு நாங்க ட்ரைனிங் பண்ணணும். அப்படி ட்ரெயின் பண்ணாட்டி யூசர் அந்த ஆப் கரெக்டா ஒர்க் பண்ணாலுமே அந்த யூஸ் பண்ற யூசர் அதை யூஸ் பண்ண தெரியாம அது பிள்ளையா ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி இன்கரெக்டா ஒர்க் பண்ணுது, இன்கரெக்ட் அவுட்கம்ஸ்லேயே டிஃபெக்ட் பக் எல்லாம் ரைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நாங்க கோலேவுக்கு முதல் நாங்க யூசருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ பிகாஸ் இஃப் த யூசர் நாங்க யூசருக்கு ட்ரெயின் பண்ணிட்டே பிள்ளையான டேட்டாவை என்டர் பண்றதுக்கு அதோட இப்ப ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ப்ரொசஸுக்கு ஒரு ஆர்டர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாம தங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செய்ய பார்ப்பினேன். அதனால டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ், டூப்ளிகேட் டேட்டா கிரியேட் ஆகும். அதோட இன்கரெக்டான அவுட்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் so testing. Okay, so in order to reduce the bug and to use the app correctly, we need to give நாங்கள் ஃபர்ஸ்ட் யூசருக்கு ட்ரெயின் பண்ணிட்டு தான் அந்த ஆப்புக்கு கோ லைவ் விடணும். அவரோட டெஸ்டிங் இன் சாண்ட் பாக்ஸ் ஃபர்ஸ்ட். when we implement a feature, we first need to நாங்கள் சாண்ட் பாக்ஸ்னா டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணிட்டு தான் ப்ரொடக்ஷன் டிப்ளை பண்ணணும். ஏன்னா சம்டைம் ஒரு சேஞ்ச் சாண்ட் பாக்ஸ்ல ஒர்க் பண்ணும், ஆனா ப்ரொடக்ஷன்ல அது ஒர்க் பண்ணாது. அப்படிலாம் இஷ்யூ இருக்கு.
ஸோ நாங்க அதோட ஃபியூச்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதை டிரெக்டா நாங்க போய் ப்ரொடக்ஷன்ல டெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்டா அப்படி டெஸ்ட் பண்ண போனா சில அது ப்ரொடக்ஷன்ல ஒர்க் ஆகாட்டி அதால டிரெக்ட் கஸ்டமர்ஸ் என் யூசர்ஸ் எஃபெக்ட் ஆகிடும். அதனால கஸ்டமர் சாட்டிஸ்பிகேஷன் எல்லாம் பாதிக்கப்படும். ஸோ நாங்கள் சாண்ட்பாக்ஸ்ன்றது அது ஒரு காப்பி ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஒர்க் தான். பட் வித் மினிமல் நாட் டேட்டா எல்லாம் இருக்காது. ஆனால் பேசிக் திங்ஸ் இருக்கும் சாண்ட்பாக்ஸில். ப்ரொடக்ஷன் பேசிக் திங்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஏன் நாங்கள் இப்போ சாண்ட்பாக்ஸ் டெஸ்டிங்கை செய்யணும்டா அது இல்லை நான் ஒரு சேஞ்ச் பண்ணா அது சில விட ஆட்டோமேஷன்ஸ் அல்லது அதை வெலிடேஷன் ரூல்ஸ் இன்டிகிரேஷன்ஸ் இனி அதை அபெக்ஸ் லாஜிக் அதில் எல்லாம் எஃபெக்ட் பண்ணும். அதனால் நாங்கள் எல்லாத்தையுமே ஒரு சேஞ்ச் அதுக்கு ப்ராப்பர் டெஸ்டிங் பண்ணிட்டு தான் நாங்கள் பிறகு ப்ரொடக்ஷனுக்கு டிப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ நாங்கள் அபெக்ஸ் பேஸ்ட் ப்ராக்டிஸை பார்ப்போம். ஸோ வாட் இஸ் அபெக்ஸ்? ஸோ அபெக்ஸ் ஒரு ஜாவா மாதிரி ஒரு லாங்குவேஜ் தான், பட் இட்ஸ் பில்ட் இன் டு த சேல்ஸ்ஃபோர்ஸ் அண்ட் அது டிரெக்டா சேல்ஸ்ஃபோர்ஸ் சர்வர்ல ரன் ஆகும். அண்ட் லெட் டெவலப்பர்ஸ் ரைட் custom logic, triggers, Apex class, web service, etc. So, and multi-tenant platform means so Salesforce is a shared infrastructure, and thousands of companies run on same servers. So, we consider governor limits to protect every org from start from resources by another, every limit from another. So, every limit exists for a reason. So, the multi-tenant architecture means ஒரு பில்டிங் இருக்குண்டா அதுல நிறைய அப்பார்ட்மெண்ட் இருக்கு. அப்ப அங்க எல்லாருமே இப்ப வாட்டர் எலக்ட்ரிசிட்டிஸ் எல்லாமே ஷேர்ட் தான் யூஸ் பண்ணுவோம், ஷேர்ட் ரிசோர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப இங்க நாங்க கவர்னர் லிமிட் சொல்லமாட்டா இப்ப ஒரு எல்லாருக்குமே அதை சமமா நாங்க அந்த ரிசோர்ஸஸ் யூஸ் பண்றது அலோவ் பண்றது தான் கவர்னர் லிமிட் இருக்கு. அதர்வைஸ் இப்ப ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கிறாக்களே நிறைய தேவை இல்லாம யூஸ் பண்ணா அது மெட்ராக்ல எஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தட் இஸ் அதுக்கப்புறம் நாங்க கவர்னர் லிமிட்ஸ் வச்சிருக்கோம். ஸோ கவர்னர் லிமிட்ஸ்ண்டா அது எல்லா இப்போ ஒரு ஆளுக்கு இருக்கிற ரிசோர்ஸஸ் அது ப்ரொடெக்ட் பண்ணும், மற்றவே எஃபெக்ட் பண்ணாம. ஸோ இந்த சேல்ஸ்ஃபோர்ஸ் நாங்கள் ஒரு கவர்னர் லிமிட்ஸ் கொஞ்சம் வச்சிருக்கிறோம். சிபியூ டைமுக்கு, மற்ற டேட்டா பேஸ் குவாரிக்கு, மெமரிக்கு, டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸுக்கு வச்சுக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் இந்த கவர்னர் லிமிட்ஸ் எல்லாமே இல்லையண்டா, பட் இப்போ சேல்ஸ்ஃபோர்ஸ் மல்டி-டெனன்ட் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது. அப்போ சில பேர்ட்ட பேட் கோடால அவ நிறைய ரிசோர்ஸ் கன்சம்ஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போ மெட்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் நாங்கள் கவர்மெண்ட் லிமிட்ஸ் வச்சுக்கிறோம். ஸோ கவர்மெண்ட் லிமிட்ஸ் ஃபார் டேட்டா பேஸ் குவாரிக்கு நாங்கள் இப்போ ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 100 லிமிட் இருக்கு. அதே மாதிரி டிஎம்எஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 150 இருக்கு. அதோட ஹீப் சைஸுக்கு 6 மெகாபைட் இப்படி இருக்கு, கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கு. ஸோ த மெயின் டெவலப்பர் மைண்ட் செட் இஸ் ஸோ நாங்கள் எப்போவுமே அபெக்ஸ் கோட் எழுதிக்க நாங்கள் அதை ஒரு ரெக்கார்டுக்கு மட்டும் வேற மாதிரி எழுதக்கூடாது. நாங்கள் அதுக்கு 200 ரெக்கார்ட்ஸ், அதாவது பல்கான ரெக்கார்டுக்கு ஒர்க் ஆகுதான் தான் நாங்கள் ஒர்க் ஆகிற மாதிரி தான் எழுதணும். அதோட டெஸ்டிங்கும் நாங்கள் அந்த பல்க் ரெக்கார்டு தான் செய்யணும். ஏண்டா இப்போ ஒரு கோட் ஒரு ரெக்கார்டுக்கு ஒர்க் ஆகும், ஆனால் அது பல்க் ரெக்கார்டுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ Apex best practices. So multiply your code. So Apex, so bulk-weighing code means so ஏன் நாங்கள் பல்க் வே பண்ண முடியாது அபெக்ஸ் ட்ரிகர்ஸ். ஸோ ஒரு அபெக்ஸ் ட்ரிகர் இருக்கு. அந்த ட்ரிகர் 200 ரெக்கார்டுக்கு தான் ஒரு டைம்ல ஒர்க் ஆகும். ஸோ code with SOQL or DML inside a loop will hit the 100 SOQL or 150 DML governor limit and crash the entire transaction. அதனால ஒரு டேட்டாவுமே இன்சர்ட்டோ அப்டேட்டோ ஆகாது. இது ஒரு பேட் கோட். ஏனெண்டா இது ஃபாலோப்புக்குள்ள இருக்கு. அதோட இது அந்த ஃபாலோப்புக்குள்ள நாங்க ஒரு குவாரி வச்சிருக்கிறோம். அந்த குவாரியில ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி அக்கௌண்ட் ரெக்கார்டுக்கு நாங்க அக்கௌண்ட் எடுத்துட்டு திருப்ப அந்த அக்கௌண்ட்ல ஒரு ஃபீல்டு இருக்கு ரேட்டிங், அதுக்கு நாங்க அப்டேட் பண்ணி அந்த ஃபாலோ புக்லயே அந்த அப்டேட்டே, அதாவது டிஎம்எஸ் ஸ்டேட்மெண்ட் செய்யறோம், அப்டேட் செய்யறோம். ஸோ
இது நீங்க அனானிமஸ் விண்டோவில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெக்கார்டுக்கு ஒர்க் ஆகும். ஆனா இப்ப ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ட்ரிகர் இதுல 200 ரெக்கார்ட்ஸ் வருதுண்டா அது 100வது ரெக்கார்ட்லயே ஃபெயில் ஆகுது, இல்ல அதுக்கு முதலே ஃபெயில் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்டா ஒரு டிரான்சாக்ஷன்ல 100 தான் லிமிட் சொக்குல் குவாரிக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் த கரெக்ட் கோட். ஸோ இதுக்கு பதிலாக நாங்க இப்படி கரெக்டா எழுதாம நாங்க ஃபர்ஸ்டா இந்த அக்கௌண்ட் ஐடிஸை ஷோ பண்றதுக்கு ஒரு செட் அண்ட் ஒரு கலெக்ஷன் டிஃபைன் பண்ணிட்டு அப்புறம் நாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை லூப் பண்ணி இப்போ அந்த ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ணிட்டா மட்டும் நாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அக்கௌண்ட் ஐடி எடுத்துட்டு அப்புறம் நாங்க ஒரு குவாரி தான் யூஸ் பண்றோம். ஒரு குவாரி யூஸ் பண்ணி அந்த அக்கௌண்ட் ரிலேட்டடான எல்லா ரெக்கார்டையும் எடுத்து அதோட நாங்க மெப்புக்கு போட்டுட்டு திருப்ப அந்த மெப்பின் வேல்யூஸ் லூப் பண்ணி அதோட ஒரு ஃபீல்டை அப்டேட் பண்றோம். அப்ப இங்க ஒரு ஒரு குவாரியும் ஒரு டிஎம்எஸ் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. ஆனா இங்க இப்ப ஒரு ரெக்கார்டுக்கும் அப்படித்தான் 200 ரெக்கார்டுக்கும் அப்படித்தான் இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லை. இந்த பேட் கோட்ல இங்க ஒரு ரெக்கார்டுக்கும் ஒரு ஒரு குவாரி ஒரு டிஎம்எஸ் ஸ்டேட்மெண்ட். ஆனா இப்ப 2 ரெக்கார்டு அதுக்கு 2 அப்படி வரும். இப்ப நாங்க எப்பவுமே கோடை பல்கிஃபை பண்ணணும். பல்கிஃபை பண்ணினா தான் நாங்க எங்களோட கவர்னர் லிமிட்ஸ் எல்லாம் சேவ் ஆகும். அதோட நாங்க பெர்ஃபார்மன்ஸும் ஓகே இருக்கு. ஸோ இதுதான் பல்கிஃபை கோட். And avoid SOQL and DML inside loop. So every SOQL query inside a loop burns one of your 100 query slot per slot iteration. So use relationship queries to fetch parent and child records and single call. Then use map to look up records by ID in memory. So இந்த கோட்ல பாத்தீங்கன்னா இது ஒரு பேட் கோட். பிகாஸ் ஏன்னா நாங்க போலு புக்ல ஒரு குவாரி வச்சிருக்கோம். ஸோ நாங்க எப்பவுமே போலு புக்ல ஒரு குவாரியோ அல்லது ஒரு டிஎம்எஸ் ஸ்டேட்மெண்ட்டோ வச்சிருக்க கூடாது. ஏனெண்டா அது எல்லா ரெக்கார்டுக்குமே அது எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப இந்த அக்கௌண்ட்ல ஒரு 200 அக்கௌண்ட்ஸ் இருக்குண்டா இந்த குவாரி 200 டைம்ஸ் ரன் ஆகும். அதோட இது ஒரு இன்எஃபிஷியன்ட். நாங்க இது ஒன் டைம்ல மட்டுமே ரன் பண்ணக்கூடிய மாதிரி செய்யலாம். ஃபர்ஸ்ட் நாங்க இந்த ஃபோர் லுக்ல இந்த குவாரி யூஸ் பண்ணி எல்லா அக்கௌண்ட் ரெக்கார்டையும் எடுத்துட்டு பிறகு அதோட இங்க என்னடா இப்ப இதுக்கு நாங்க சில 2 குவாரி யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ இங்க அக்கௌண்ட்ல இருந்து இப்ப நாங்க 2 குவாரி யூஸ் பண்ண தெரியல, ஒரு குவாரி நம்ம நாங்க இதுல அக்கௌண்ட் ரெக்கார்ட்ஸையும் எடுக்கிறோம், அதோட கண்டெக்ட் ரெக்கார்ட்ஸையும் எடுக்கிறோம். எடுத்துட்டு லிஸ்ட் கண்டெக்ட் அக்கௌண்ட்ஸ் இங்க நாங்க இந்த அக்கௌண்ட்ல கண்டெக்ட்ஸா ஒரு லிஸ்ட்டுக்கு போடுறோம். எடுத்து போட்டுட்டு பிறகு இந்த லிஸ்ட் ஐடி இது ஒரு குட் ப்ராக்டிஸ். அதோட இது என்னோட மேப் பேஸ்ட்ன்றது அக்கௌண்ட் ஐடி ஓகே சாரி. ஸோ இங்க என்னடா மெயின் திங் இஸ் நாங்க இந்த போலுக்குல நாங்க குவாரியோ டிஎம்எஸ் ஸ்டேட்மெண்ட்டோ யூஸ் பண்ணக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் இது பேட் குவாரி. அதோட இது ஒரு குட் ப்ராக்டிஸ். என்னடா நாங்க ஒரு குவாரிலேயே 2 ரெக்கார்ட்ஸ் 2 ஒப்ஜெக்ட் ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறோம். ஒன்று அக்கௌண்ட்ல இருந்து எடுக்கிறோம், அல்லது கண்டெக்ட்ல இருந்து எடுக்கிறோம். இப்ப இங்க ஒரு எக்ஸ்ட்ரா சொக்கல் குவாரி இங்க தேவையில்லை. அப்ப இங்கேயும் நாங்க கவர்னர் லிமிட்ஸ் சேவ் பண்றோம். அதோட இது ஆல்சோ குட் ப்ராக்டிஸ். நாங்க எப்பவுமே எங்களோட சொக்குல் குவாரி ரிசர்ச்ச மேப்புக்குள்ள போடுறது. ஏன்னா இப்ப எங்களுக்கு எடுத்த அப்புறம் இந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்த அப்புறம் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அக்கௌண்ட் ஐடின்ற அக்கௌண்ட் ரெக்கார்ட் தான் வேணுமெண்டா நாங்க திருப்ப லூப் பண்ணி தான் வரணும். ஆனா இங்க அப்படி இல்லை. நாங்க டிரெக்டாவே இந்த மேப்பில் எந்த டிரெக்டா அந்த வேல்யூ எடுக்கலாம். அப்ப இங்க சொக்குலே தேவையில்லை. அப்படி இல்லாட்டி மேப் யூஸ் பண்ணாடி எங்களுக்கு இன்னும் ஒரு சொக்கல் குவாரி எல்லாம் தேவைப்படும். யூஸ் சொக்கல் ஃபார் லூப்ஸ் அண்ட் ஃபார் லார்ஜ் டேட்டா செட். So Apex have 6 MB 6 megabyte heap per limit for one transaction. So
assigning a large query to a list loads everything into memory at once. So, if ஒரு query 500,000 context return பண்ணுதுண்டா அது அதை நாங்கள் டிரெக்டாவே ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிடலாம். அப்படி அசைன் பண்ணா அது உங்களுக்கு லிமிட் எக்ஸ்டென்ஷன் ஹீப் லிமிட் எக்ஸ்டென்ஷன் த்ரோ பண்ணப்படும். ஸோ அதுக்கு பதில் தான் நாங்கள் யூஸ் பண்ணலாம் சொக்குள் ஃபோர் லூப்ஸ் யூஸ் பண்ணலாம். அது என்சிமெண்டா இப்போ இதுல நீங்க பேட் கோட் பாத்தீங்கன்னா இது இது இந்த கான்டெக்ட்ல இருந்து நாங்க எடுக்கிறோம் ரெக்கார்ட்ஸ். இப்ப இதுல ஒரு ரெக்கார்ட் வந்தா அது ஓகே இருக்கும். இங்க ஸ்டோர் பண்ணாம ஏன்டா 6 MB அந்த ரெக்கார்ட் எப்பவுமே 6 MB விட குறைவா தான் இருக்கும். ஆனா அதே விட இப்ப 500,000 கண்டெக்ட்ஸ் அது ஹீப் லிமிட்டை விட கூடிடும் அந்த. அப்ப நாங்க அதை இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தான் நாங்க என்ன சொல்லிட்டா சொக்குள் ஃபோர் லூப்ஸ் யூஸ் பண்றோம். அதாவது அந்த ஃபோர் லூப்புக்குள்ளேயே இந்த குவாரியை போடுவோம். குவாரியை போட்டா இப்ப இதுல இருந்து இந்த குவாரில இருந்து 600 ரெக்கார்ட் ரிட்டர்ன் ஆகுதுண்டா. ஆனா இந்த சொக்குள் ஃபோர் லூப்ஸ்ன்றபடியா இது ஃபர்ஸ்ட் 200 ரெக்கார்ட்ஸ் தான் முதலாவது சங்குக்கு கொடுக்கும். அதுக்கு பிறகு அது ப்ரொசஸ் ஆகி வந்து சங்க்ல நாங்க ஏதாவது அப்டேட் பண்ணிட்டு இந்த சங்கை நாங்க அப்டேட் பண்ணலாம். ஏதாவது ஃபீல்ட அப்டேட் பண்ணிட்டு ஒரு டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா இதுல டீடைல்ஸ் அப்டேட் பண்ணணும். இப்ப இது முடிஞ்ச அப்புறம் அடுத்ததா செகண்ட் டைம் தான் மற்ற 200 ரெக்கார்ட்ஸ் எடுக்கும். அதுக்கு பிறகு மற்ற 200 ரெக்கார்ட்ஸ் எடுக்கும். இப்ப இங்க இந்த லிமிட் எக்ஸெப்ஷன் வராது. அதோட இங்க டோட்டலா 3 டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. ஸோ நாங்க எங்களுக்கு தேவையான எக்ஸிபிஷன் நாங்க எக்ஸிபிஷன் செய்து பார்க்க எங்களுக்கு ஹீப் சைஸ் பார்க்கறதுக்கு நாங்க இதை யூஸ் பண்ணலாம். லிமிட் கெட் ஹீப் சைஸ் அண்ட் இது ஆக்சுவலான ஹீப் சைஸ் தரும் 6 MB அண்ட் இது லிமிட்ஸ் டாட் கெட் லிமிட்ஸ் ஹீப் சைஸ். இது நாங்க இந்த டிரான்சாக்ஷன்ல ஒரு குறிப்பிட்ட டிரான்சாக்ஷன்ல எவ்வளவு சைஸ் ஹீப் சைஸ் யூஸ் பண்ணிருக்கோம்ன்றதை தரும். Provide hard-coded IDs. So every record type, profile, and queue and user is a unique to every org it was created in. So இப்போ ஒரு சாண்ட்பாக்ஸ்லயும் ஒரு ப்ரொடக்ஷன்லயும் எங்களோட ரெக்கார்ட் டைப் ஐடி சேமா இருக்காது. இப்போ ஒரு ப்ரொஃபைலுக்கு ஐடி இருக்குண்டா, அப்ப ஒரு ஒரு கஸ்டமர் ப்ரொஃபைலுக்கு ஒரு ஆளுக்கு ஐடி இருக்குண்டா அது ப்ரொடக்ஷன்ல வேற ஐடி வேல்யூவா இருக்கும், அதோட சாண்ட்பாக்ஸ்ல வேற ஐடி வேல்யூவா இருக்கும். ஸோ நாங்க ஐடியா ஹார்ட் கோட் பண்ணி கோட் எழுதினோம்டா அது சாண்ட்பாக்ஸ்ல அது ஒர்க் ஆகும். ஆனா ப்ரொடக்ஷனுக்கு போய்க்க அங்க ஒர்க் ஆகுது. ஸோ நாங்க எப்பவுமே ஐடியா ஹார்ட் கோட் பண்றதை அவாய்ட் பண்ணணும். சாண்ட்பாக்ஸ் ஐடி வில் நெவர் மேட்ச் த ப்ரொடக்ஷன் ஐடி ஃபார் the same record. So always we need to query a stable developer name. அதாவது இப்ப ஒரு ரெக்கார்டுக்கு ஒரு யூனிக்யூவான நேம் எப்பவுமே சாண்ட்பாக்ஸ்லயும் அதோட ப்ரொடக்ஷன்லயும் இருக்கிற யூனிக்யூவான நேம் பார்த்து அதை வச்சுதான் நாங்க குவாரி பண்ணி அந்த ரெக்கார்ட் டைப் ஐடியை நாங்க எடுக்கோம். இங்க இப்ப இந்த மெத்தட் நாங்க ஒரு மெத்தட் வச்சுக்கிறோம், அது ரெக்கார்ட் டைப் ஐடியை ரிட்டர்ன் பண்ணும். அது ஏதோ ஒரு இப்ப என்னென்ன இருக்கலாம் ரெக்கார்ட் டைப் அக்கௌண்ட் ரெக்கார்ட் டைப் ஐடியா கூட இருக்கு. அப்ப இங்க இதை ஹார்ட் கோட் பண்ணிக்கிட்டேன். அப்ப இது சாண்ட்பாக்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. இதே கோட் ப்ரொடக்ஷன்ல இருக்காது. ஏன்டா இந்த ஐடி அந்த ரெக்கார்ட் டைப்புக்கு அங்க இருக்காது. ஸோ இதுதான் கரெக்டான கோட். இங்க என்னடா நாங்க அந்த மெத்தட்டுக்கு எங்கட ஆப்ஜெக்ட் இந்த நேமும் அந்த டெவலப்பர் நேம் இப்போ ரெக்கார்ட் டைப் இந்த டெவலப்பர் நேம் பாஸ் பண்ணமெண்டா இந்த குவாரியை வச்சு எடுக்கலாம். ஸோ இதுதான் இப்படி நாங்கள் மெத்தடை கோல் பண்ணோம். இப்போ ஐடி ரெக்கார்ட் டைப் ஐடி என்று இந்த மெத்தட்டையும் கோல் பண்ணி இப்போ எங்களோட ஆப்ஜெக்ட் நேம் அக்கௌண்ட் அண்ட் அந்த டெவலப்பர் நேம் அந்த ரெக்கார்ட் டைப் இந்த டெவலப்பர் நேம் பாஸ் பண்ணா எங்களுக்கு அந்த ரெக்கார்ட் டைப் ஐடி எடுக்கலாம். இந்த கோட் சாண்ட்பாக்ஸ்லயும் ஒர்க் ஆகும், அதோட ப்ரொடக்ஷன்லயும் ஒர்க் ஆகும். ஸோ ஏன் நாங்கள் ஹார்ட் கோட் ஐடிஸை அது ஒரு யூஸ் பண்ணவே பண்ண முடியாது, அதோட டிப்ளாய்மெண்ட் ஃபெயிலியர்ஸ் வரும், அதோட சில டெஸ்ட் ஃபெயிலியர்ஸும் வரும். அதோட லொஜிக் ஒர்க் ஆகாம இருக்குமானா அப்புறம் நாங்க அதுக்குள்ள ட்ரை கட்ச் எல்லாம் இருந்தா நாங்க என்ன இஷ்யூ நாங்க கண்டுபிடிக்க எங்களுக்கு டைம் எடுக்கும். Explicitly declare your sharing model. So without a sharing declaration, an Apex class inherits its context from whoever called it. So unpredictable in most cases and dangerous in experience cloud portals. Yeah, external users may see every record in the. So we need to நாங்க எப்பவுமே ஒரு
ஷேரிங் மோட நாங்க எப்பவுமே டிக்ளேர் பண்ணணும். அதோட நாங்க கூடுதலா நாங்க வித் ஷேரிங்க டிக்ளேர் பண்றதுதான் சேஃபா இருக்கும். ஸோ இந்த பேட் கூட பாத்தீங்கன்னா இங்க நாங்க ஒரு டிக்ளேருமே இல்லை. ஸோ இட் வில் இது இப்படி போட்டா அப்படியுமே வித்தவுட் ஷேரிங்லாம் வித்தவுட் ஷேரிங்டா இப்ப இது யாருமே அக்சஸ் பண்ணலாம். அப்ப இப்ப ஒரு யூசருக்கு அவருக்கு 5 அக்கௌண்ட் ரெக்கார்டுக்கு மட்டும் தான் அக்சஸ் இருக்கு. ஆனா இந்த மெத்தட்டை கால் பண்றதன் மூலமா அவர் ஓக்ல இப்ப 100 ரெக்கார்ட்ஸ் இருக்குண்டா அவர் அந்த 100 ரெக்கார்ட்ஸையுமே அக்சஸ் பண்ணலாம். ஸோ இது இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் கிளவுட் அல்லது எக்ஸ்டர்னல் கெட்டவே எல்லாம் இந்த மெத்தட்டை கோட் பண்ணி டேட்டா எடுக்கிறது வாய்ப்பு இருந்து அது அந்த டேட்டா எல்லாம் வெளியே போகுனா அது அது எங்களோட ஓக்குக்கும் சேஃப் இல்லை, அதோட கஸ்டமர்ஸுக்கும் அது ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இது இல்லாமையே இருக்கும். அது குட் கஸ்டமர் சர்வீஸாகவும் இருக்கா இல்லை. ஸோ குட் எப்பவுமே குட் ப்ராக்டிஸ் என்னண்டா நாங்க எப்பவுமே வித் ஷேரிங் யூஸ் பண்றதுதான் குட் ப்ராக்டிஸ். ஆல்வேஸ் வி நீட் டு டிக்ளேர் எக்ஸ்பிளிசிட்லி வித் ஷேரிங். ஸோ இப்படி இந்த மெத்தட்ல பார்த்தோம்னா ஒரு ஆளுக்கு 5 அக்கௌண்ட் ரெக்கார்ட் தான் ஆக்சஸ் இருக்குண்டா வேற அந்த 5 ரெக்கார்ட் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணலாம். எப்பவுமே எப்படியுமே ஓக்ல 100 ரெக்கார்ட்ஸ் இருந்தாலுமே அவருக்கு 5 ரெக்கார்ட்ஸ் தான் ஆக்சஸ் பண்ணோம்னா 5 மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணலாம். நாங்க இந்த வித்தவுட் ஷேரிங்க யூஸ் பண்ணலாம். அது வேண்டாம் இன்டென்ஷன் இப்போ எங்களுக்கு தேவை எங்களோட பிசினஸ் ரிக்வயர்மெண்ட்ல அது எங்களுக்கு தேவைண்டா நாங்க அதை யூஸ் பண்ணலாம். ஆனா அப்படி யூஸ் பண்ணிக்க அந்த கிளாஸ்ல இருக்கிற மெத்தட்ல மோஸ்ட்லி நாங்க குவரிஸ் அல்லது டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட் இல்லாம இருக்கிறத பார்த்தா நாங்க வித்தவுட் ஷேரிங் கொடுக்கும். ஸோ இன்ஹெரிட்டட் ஷேரிங் ஒரு இது இருக்கு. அது நாங்க அதாவது அப்படி இன்ஹெரிட் ஷேரிங் நாங்க டிக்ளேர் பண்ண முடியாது. அது அந்த மெத்தட்டை அந்த அந்த கிளாஸ்ல இருக்கிற மெத்தட் ஆப் ஹோல்ட் பண்றாரோ அவற்ற கோட் லெவல் ஆக்சஸ் வச்சு அவற்ற ஆக்சஸ் லெவலை வச்சு தான் அந்த மெத்தட் நாங்க இது டேட்டா ரிட்டர்ன் பண்ணும். அவர் இந்த கண்டெக்ட்ல இந்த கோட் பண்றான்னு வச்சுதான். Use a single trigger per object. So when multiple triggers exist on the same object, Salesforce does not guarantee their execution order. So நார்மலா நாங்க ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ட்ரிகர் தான் வச்சிருக்கோம். சேல்ஸ்ஃபோர்ஸும் அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுது. ஏனடா இப்ப ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நிறைய ட்ரிகர் இருந்தா அதுக்கு நாங்க ஆர்டர் டிஃபைன் பண்ணிடலாம். அது ரெண்டமா தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இஃப் ட்ரிகர் பி டிபெண்ட்ஸ் ஆன் டேட்டா செட் பை ட்ரிகர் ஏ தென் நாங்க இன்டர்மீடியட் பக்ஸ் வரும். தட் அதோட இம்பாசிபிள் டு ரீப்ரொடியூஸ் இன் சாண்ட் பாக்ஸ். ஏனென்றால் இன்டர்மீடியட்னா தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்க 3 டிஃப்ரெண்டான ட்ரிகர் இருக்கு. ஆனா அது மூணுமே அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட் தான் இருக்குது. ஸோ நாங்க கேரண்டி பண்ணிடலாது எந்த ஆர்டர்ல அது ரன் ஆகும்ட்டு. சில டைம்ல அது கரெக்டான நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஆர்டர்ல ரன் ஆகும், சில டைம்ல அது ரெண்டமா எக்ஸ்பெக்ட் ஆகும். ஸோ இங்க இப்ப ஃபர்ஸ்டா வேலிடேஷன் லாஜிக் தான் ஃபர்ஸ்டா எங்களுக்கு நாங்க ரன் பண்ணணும்னு நினைப்போம். அக்கௌண்ட் ட்ரிகர் 2 அதுக்கு பிறகு நாங்க எங்களுக்கு அக்கௌண்ட் ட்ரிகர் 1 ரன் பண்ணணும்னு நினைப்போம். அதுக்கு பிறகு அக்கௌண்ட் 3 அப்படி ஒரு அசம்ஷனை தான் நாங்க டெவலப் பண்ணியிருப்போம். ஆனா இப்ப ட்ரிகர் ரெண்டும் தானே. அப்ப அது ஃபர்ஸ்டா சில வேளை அக்கௌண்ட் ட்ரிகர் 1 எக்ஸிக்யூட் பண்ண பார்க்கும். ஆனா இப்ப அக்கௌண்ட் ட்ரிகர் 2 வேலிடேட் பண்ண இல்ல ஃபர்ஸ்டா இல்ல சம்டைம்ஸ் அது அக்கௌண்ட் ட்ரிகர் 2 ஃபர்ஸ்டா ரன் பண்ணிச்சுட்டா அங்க இஷ்யூ வரும். ஏன்னா இப்ப அக்கௌண்ட் ட்ரிகர் 2 அந்த ரேட்டிங் லாஜிக் இப்ப அந்த ரேட்டிங் லாஜிக்ல அக்கௌண்ட் ட்ரிகர் 1ல அப்டேட் பண்ணும் ஒரு ஃபீல்ட் ரேட்டிங்ல ஃபீல்ட வேல்யூ அப்டேட் பண்ணும். ரேட்டிங் கோல்ட் அண்ட் அப்டேட் பண்ணிச்சிருமாட்டா. அப்ப சில விட இந்த அக்கௌண்ட் ட்ரிகர் 2 ஃபர்ஸ்டா எக்ஸிக்யூட் ஆயிட்டுண்டா சில அந்த ரேட்டிங் ஃபீல்டு தான் செக் பண்ண ரேட்டிங் பிளாங்க் ஃபீல்டு அப்படின்ட்டு. அது பிளாங்க்டா இருந்த பிறகு நோட்டிபிகேஷன் சென்ட் பண்ணிடலாம். அப்படி ஒரு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்டா இப்போ அக்கௌண்ட் ட்ரிகர் 2 ரன் ஆனா அப்படி ஒரு இஷ்யூ வரும். மற்றபடி இப்போ அக்கௌண்ட் ட்ரிகர் 1 ஃபர்ஸ்டா ரன் ஆகி பிறகு 2வது வேலிடேஷன் ஆகி 3வது நோட்டிபிகேஷன் சென்ட் பண்றது இமெயில் சென்ட் பண்ணிட்டா அது ஓகே இருக்கு. இதே ரெண்டமா எக்ஸிக்யூட் ஆகிட்டா பக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஸோ த கரெக்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னா நாங்கள் ஒரே ஒரு டிக்கு தான் யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிக்கு தான் இருக்கு. ஆனால் நாங்கள் ஒரு அக்கௌண்ட் ஹேண்ட்லர் ரெண்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். அங்கிருந்து எங்களுக்கு என்ன ஆர்டர் வேணுமோ அந்த அந்த டைப்ல கால் பண்றோம். இப்ப நாங்க அங்க அக்கௌண்ட் ஹேண்டல்ல மெத்தட் டிக்ளேர் பண்ணோம். அந்த ஆர்டர்ல இப்ப இங்க பிஃபோர் இன்சர்ட் பிஃபோர் இஸ் இன்சர்ட் அப்ப இந்த பிஃபோர் இன்சர்ட்டுக்குள்ள அக்கௌண்ட் டிக்ளேர் நாங்க இந்த 3 டைமோட ஆர்டர்ல டிஃபைன் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ரன் பண்ணணும், இது செகண்ட் ரன் பண்ணணும். அப்ப நாங்க மல்டிபிள் டிகர்ஸ் சேம் ஆப்ஜெக்ட்ல கிரியேட் பண்ணிக்க அங்க ரெண்டு பிஹேவியர் இருக்கும். அதோட இண்டிபெண்டன்ட் பக்ஸ் இருக்கும். ஸோ அதோட சில ஹார்ட் டு ப்ரொடியூசர்ஸ் அதோட என்ன இஷ்யூ உண்டும் சில கண்டுபிடிக்க எல்லாமே இருக்கு. ஸோ நாங்க எப்பவுமே ஒரு ட்ரிகர் ஒப்ஜெக்ட் டிஃபைன் பண்றது பெட்டர். ஸோ இப்போ இங்க ஒரு ட்ரிகர்ண்டா அதுக்கு ஒரே ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான் இருக்கும். இப்போ எப்பவுமே நாங்க அக்கௌண்ட்ல இப்போ இன்சர்ட் ஒரு அக்கௌண்ட் இன்சர்ட் பண்ணா அங்க ட்ரிகர் பாயிண்ட் இதுக்கு இது ஒரே ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான் இருக்கும். எக்ஸிகியூஷன் ஆர்டரும் இங்கே ஆர்டர்ல இருக்கும். இப்போ இந்த அக்கௌண்ட் ஹேண்டில் நாங்க ஆர்டர் போட்டுப்போம். அதாவது ஃபர்ஸ்டா நாங்க வேலிடேஷன் ஃபர்ஸ்ட் நாங்க ரேட்டிங் லாஜிக்கை அசைன் பண்றோம். அப்புறம் ரெண்டாவது வேலிடேஷன் செய்யறோம். அப்புறம் மூன்றாவது நோட்டிபிகேஷன் அப்படி ஆர்டர்ல தான் இருக்கும். அவட டிபெக்ட் பண்றதும் ஈஸியரா இருக்கும். அவட எங்களுக்கு லாஜிக் எல்லாம் ஈஸியா ஃபைன் பண்ண முடியும். என்னடா இப்ப புதுசா ஒரு டெவலப்பர் வந்தாரு, அவருக்கு 3 ட்ரிகர்ஸ் இருக்கு, அவருக்கு தெரியாம இருக்கும் அது எந்த ட்ரிகர் ஃபர்ஸ்டா ரன் பண்ணணும், என்ன லாஜிக் அவரால் ஐடென்டிஃபை பண்ணாம இருக்கும். அதனால ஃபியூச்சர் டெவலப்பர்ஸ்க்கு இது நிறைய ட்ரிகர்ஸ் அவைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இல்லாம இருக்கும். அதோட இது ஃபர்ஸ்டா ஃபயர் ஆகுது என்ன லாஜிக் அப்ப அப்படி நியூ ஒரே ட்ரிகரை ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருந்தோம்டா ஃபியூச்சர்ல வர ஆட்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட நாங்களும் டிபக்கும் பண்றதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அப்ப நாங்க ஒரு ட்ரிகரை ஒரு ஒப்ஜெக்ட்டுக்கு டிஃபைன் பண்ணிட்டு நாங்க எங்களோட லாஜிக் அது இப்போ லாஜிக் அதை அப்டேட் பண்றது, ரேட்டிங் ஃபீல்டு அப்டேட் பண்றது, அடுத்தது வேலிடேஷன் பண்றது, இமெயில் சென்ட் பண்றது, அது எல்லாத்தையும் நாங்க ஒரு சர்வீஸ் கிளாஸ் கொண்டே போடுவோம். அது ஆக்சுவலான லாஜிக் எல்லாத்தையும் நாங்க ஹேண்ட்லர் சர்வீஸ் கிளாஸ்ல தான் கொண்டே போகணும். அந்த ட்ரிகர் பாயிண்ட் ஒன்லி ரூட் பண்றது, அது கரெக்ட் ஆன மெத்தட்ஸ்க்கு அது ஒரு ரூட்டிங் பாயிண்டே இருக்கு. அடுத்து அவாய்ட் பிசினஸ் லாஜிக் இன் ட்ரிகர்ஸ், யூஸ் த ஹேண்ட்லர் பேட்டர்ன். இப்போ நாங்க முதல் பார்த்தனாங்க ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு டிக்கெட் தான் இருக்கணும். இங்க ரெண்டா ஒரு டிக்கெட் தான். ஆனா அந்த டிக்கெட் நிலையே நாங்க எங்களோட ஃபுல் லாஜிக்கையும் போடக்கூடாது. இப்போ வேலிடேட் பண்றது, ஃபீல்ட் வேலிடேஷன் பண்றது, ஃபீல்டுக்கு வேல்யூ அசைன் பண்றது, மற்றது நோட்டிபிகேஷன் மெயில் சென்ட் பண்றது எல்லாமே அந்த டிக்கெட்டுக்குள்ள போடக்கூடாது. அதுக்கு நாங்க செப்பரேட்டா ஹேண்ட்லர் கிளாஸ் சர்வீஸ் கிளாஸ் வச்சிருக்கோம். ஏண்டா லாஜிக் இன்சைட் ட்ரிகர் ஃபைல் கேனாட் பி யூனிட் டெஸ்டட் இன் ஐசோலேஷன். அதோட நாங்க டெஸ்ட் பண்ணிடல. இப்போ அந்த லாஜிக்கை இப்போ நாங்கள் ட்ரிகருக்குள்ள ஒரு லாஜிக்கை போட்டோம்னா அதை டெஸ்ட் பண்றதுக்கு நாங்க ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணோம். இந்த டெஸ்ட் கிளாஸ்ல டெஸ்ட் மெத்தட்ல நாங்க ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணி அந்த டிஎம்எல் மூலமா தான் நாங்க டெஸ்ட் பண்ணலாம். அதோட அந்த இப்போ ட்ரிகருக்குள்ள இருக்கிற லாஜிக்கை நாங்க வேற எங்கேயுமே நாங்க யூஸ் பண்ணிடலாம். இப்போ நாங்க ட்ரிகருக்குள்ள ஒரு வேலிடேஷன் லாஜிக் இருக்கு, வேலிடேட் பண்ணி ஃபீல்ட் அசைன் பண்ற ஒரு லாஜிக் இருக்கு, அதை நாங்க வேற இடத்த யூஸ் பண்ணலாம். அப்ப நாங்க வேற இடத்த எங்கேயாவது இப்ப பட்ச் கிளாஸ்லயோ இல்லாட்டி ரெஸ்ட் ஏபியில வேற எங்கேயாவது கிளாஸ்ல வேற எங்கேயாவது லாஜிக் பிளேஸ்ல எங்களுக்கு தேவைண்டா நாங்க திருப்ப அதே கோடை டூப்ளிகேட் பண்ணிக்கொண்டே அங்க போட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்ப அது டூப்ளிகேட் இஷ்யூ. அப்ப அது பிறகு மெயின்டைன் இஷ்யூவா வரும். ஏன்னா அப்புறம் நாங்க ஃபியூச்சர்ல ஒரு சேஞ்ச் பண்ணணும். அந்த வெலிடேஷன் லாஜிக்லயோ அசைன்மெண்ட் லாஜிக்ல ஒரு சேஞ்ச் பண்ணணும்டா நாங்க ரெண்டு இடத்த சேஞ்ச் பண்ணணும். இப்ப சம்டைம் அது தெரியாம இருக்கும். ஃபியூச்சர்ல வர டெவலப்பர்ஸுக்கு அவைக்கு சில தெரியாம இருக்கும். ரெண்டு இடத்த சேஞ்ச் பண்ணணும். ட்ரிகர்ல மட்டும் சேஞ்ச் பண்ணிவிடும். மற்ற பிளேஸ்ல இப்போ பட்ச் கிளாஸ்லயோ அல்லது எஸ்டிபியோ சேஞ்ச் பண்ண விட்டோம்னா அது ஃபியூச்சர்ல அது லாஜிக் இன்கரெக்ட் அது மற்றதுக்கு ஃபைனல் இருக்கும் ஃபுல்லா இருக்கும். அதோட ஃபியூச்சர்ல டிஃபெக்ட் கிரியேட் பண்றதுக்கும் அது வழிவகுக்கும். ஸோ இந்த ட்ரிகர் நாங்கள் எப்பவுமே ட்ரிகருக்கு லாஜிக்க போடக்கூடாது. ட்ரிகர் அது ஒரு ரூட்டிங் பாயிண்டா இருக்கணும். அதாவது ட்ரிகர்ல இருந்து நாங்கள் ஹேண்ட்ல கிளாஸை கால் பண்ணி அங்கதான் நாங்க அங்கே இருந்து சர்வீஸ் கிளாஸை கால் பண்ணி அங்கதான் நாங்களோட லாஜிக்க போடுவோம். ஸோ ட்ரிகர் இது அதை டிடெக்ட் பண்ண என்ன இவெண்ட் ஓகே அண்ட் இமீடியட்லி டெடிகேட்ஸ் டு ஹேண்ட்லர் கிளாஸ் யா ஆல் லாஜிக் லிங்க்ஸ்.
இங்க பார்த்தோம்னா இங்க அக்கௌண்ட் ட்ரிகர்ல நாங்க ட்ரிகர் ஹேண்ட்லரை இனிஷியலைஸ் பண்ணிட்டு நாங்க before if the trigger is before and before insert நாங்க இந்த candle before insert action கால் பண்றோம் and logic easily test பண்ணலாம். ஸோ ஹேண்ட்லர் கிளாஸ்ல இருந்து பிறகு நாங்க ஹேண்ட்லர் கிளாஸ்ல இருந்து நாங்க சர்வீஸ் கிளாஸ் தான் அதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். நாங்க இப்போ ட்ரிகர்ல இருந்து ஹேண்ட்லர் கிளாஸுக்கு போய் ஹேண்ட்லர் கிளாஸ்ல இருந்து ஒரு மெதட் அது ஹேண்ட்லர் கிளாஸ் ஒரு கண்ட்ரோலர் கிளாஸ் மாதிரி இருக்கு. அதுல இருந்து நாங்க சர்வீஸ் கிளாஸ் தான் மெதட் கால் பண்ணி அங்கதான் நாங்க அங்கதான் ஆக்சுவல் லாஜிக்கே இருக்கு. ஏன்னா அந்த இப்போ நாங்க சர்வீஸ் கிளாஸுக்குள்ள அந்த லாஜிக்கை போட்டோம்னா அதை நாங்க இப்போ பேட்ச் கிளாஸ்லயோ ஒரு எஸ்டிபிஏலயோ எங்கேயுமே நாங்க கோல் பண்ணலாம். அப்ப அது ஒரு மொடியுலரைஸ்டான கூட இருக்கு. ஸோ நாங்க இப்ப எல்லா லொஜிக்கையுமே ட்ரிகருக்கு போட்டா அது ஒரு டைட் மாதிரி இருக்கும். அது ட்ரிகருக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணலாம். நாங்க அதை அந்த கோட் உங்க பேரிங் எக்ஸிக்யூட் நாங்க டூப்ளிகேட் பண்ணணும். அதனால அது புவர் யூசபிலிட்டி அதோட டெஸ்டிங்கெல்லாம் ஒரு இஷ்யூவா இருக்கு. அதோட மெயின்டெனன்ஸும் இஷ்யூவா இருக்கும். அதனால பெட்டரா நாங்க ட்ரிகரை ரூட்டிங் பெயிண்ட் ஆகும், பிறகு ஹேண்ட்லரை ஒரு கண்ட்ரோலராகவும் மற்றது சர்வீஸ் லேயர் சர்வீஸ் கிளாஸ் அதுக்கெல்லாம் நாங்கள் எங்களோட ஆக்சுவல் லொஜிக்கே வைக்கணும். அதை நாங்கள் நெக்ஸ்ட் பார்ப்போம். பில்டர் சர்வீஸ் லேயர். ஸோ அது பில்டிங் சர்வீஸ் லேயர் மீன் modularizing our code. So business logic copy pasted across a trigger handler, batch class, REST API, and integration service means every rule change must be found in and updated in code. So நாங்க உங்களுக்கு சர்வீஸ் கிளாஸ் இல்லாட்டி ஒரு பிசினஸ் லாஜிக் நிறைய இடத்துல இருக்கும். பட்ச் கிளாஸ்ல இருக்கும், ட்ரிகர்ல இருக்கும், ரெஸ்ட் ஏபிஐல இருக்கும், இன்டிகிரேஷன் சர்வீஸ் அப்படி நிறைய இடத்துல இருக்கும். அதனால நாங்க ஃபியூச்சர்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா நாங்க ஃபியூச்சர்ல 4 இடத்தையும் அந்த லாஜிக்ல போய் அப்டேட் பண்ணுவோம். சேம் திங் ஒரு ஒரு இடத்தை மிஸ் ஆனா அது ஒரு ஃபியூச்சர் ஒரு பக்கா இன்கரெக்ட் அவுட்கம் தான் தரும். ஸோ சர்வீஸ் கிளாஸ் ஹோல்ட் த லாஜிக் ஒன்ஸ் அண்ட் காலபிள் ஃப்ரம் எனிவியா. ஸோ நாங்கள் எங்களுக்கு தேவையான லாஜிக்கை நாங்க சர்வீஸ் கிளாஸ்ல போட்டோம்னா அது எல்லா இடத்தையுமே யூஸபிளா இருக்கும். எங்கேயுமே நாங்க யூஸ் பண்ணலாம். ட்ரிகர்ல ரெஸ்ட் ஏபிஐ பட்ச் கிளாஸ் எங்கேயுமே நாங்க கோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ தட் மீன்ஸ் modularizing our code. ஸோ சர்வீஸ் கிளாஸ் இங்க சர்வீஸ் அக்கௌண்ட் சர்வீஸ் கிளாஸ். ஸோ இங்கே நாங்க அக்கௌண்ட் சர்வீஸ் ரிலேட்டட் பிசினஸ் லாஜிக்கை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இப்போ இங்கே செட் டிஃபால்ட் ரேட்டிங் அண்ட் ஒரு மெத்தட் இருக்கு. இது ஒரு சர்வீஸ் கிளாஸ். இப்போ இங்கே ரேட்டிங்கை அசைன் பண்ணினோம். அதோட அக்கௌண்ட் செலக்டர் கிளாஸ் நார்மலா அக்கௌண்ட் செலக்டர் நாங்க டிபெண்ட் பண்ற கிளாஸ் அது எல்லாமே நாங்க அந்த அக்கௌண்ட் ரிலேட்டடான ஒரு பார்ட்டிகுலர் ஒப்ஜெக்ட் ரிலேட்டடான ரெக்கார்ட் ரிலேட்டடான குவாரிஸ் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்க அக்கௌண்ட் ரிலேட்டடான ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ the service layer is a class that contains actual business logic. So அது ட்ரிகர்லயோ பட்ச்லயோ எனி ஷெடியூலபிள் ஃப்ளோ ஆக்ஷனோ இன்டிகிரேஷன் எல்லாத்துலயுமே டைடா இருக்காது. ஸோ அதை நாங்கள் ஃபிளெக்சிபிளா யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால நாங்க லாஜிக் இந்த சர்வீஸ் கிளாஸ் லாஜிக் ட்ரிகர்ல மிச்சம் எல்லாத்துலயும் நாங்கள் யூஸபிளா இருக்கும். அது மொடியுலரைஸ்டா இருக்கும். ஸோ மொடியுலரைஸ் மீன் break our code into clear reusable units. So instead of writing a very big class, we can create separate method to spread responsibilities, and we can call our intended method in our places. So what is so there's a difference between trigger handler and service layer. So trigger handler means that also the trigger handler know that if this is before insert or it is after update or it's a trigger new or trigger old map. So it is trigger context aware. Based on the trigger context, it will call separate service class methods. So because the service should know what business rule to execute and what record to process and what validations or calculations or action to perform. So service class should be business logic focused, not trigger focused. So handler class is trigger focused. So anyone have any questions?
உங்களுக்கு விளங்குதா இல்லாட்டி நான் ஃபாஸ்டா போறேனா இல்லாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஓகே, விளங்குது, பிரச்சனை இல்லை, அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு. தேங்க் அடுத்த பெஸ்ட் ப்ராக்டிஸ் யூஸ் காட் கிளாஸஸ் ஸோ எக்ஸிட்டட். So deeply nested if-else blocks hide the happy path deep inside layers of braces. So when logic is 4 to 5 level deep, it takes minutes to trace what happens in each case. So God clause check failure condition at the top of the method and return immediately. So the main logic then runs flat and it is readable at the top level. So God clause என்ன சொல்லிட்டா it improve the எங்களோட readability improve பண்ணும் code readability. Because நாங்க failure conditions எல்லாம் top level செக் பண்றபடியா and அந்த மெயின் failure conditions எல்லாமே மீட் ஆயிடுச்சுன்னா அந்த கோடம் எக்ஸிட் இமீடியட்டா எக்ஸிட் ஆயிடும். அதோட அது எக்ஸிகியூஷன் பெர்ஃபார்மன்ஸே அதை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த God clause deeply it prevents the deeply nested if-else blocks and keep the main logic visible and ஸோ அதனால நாங்க பிசினஸ் லாஜிக்கை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதோட டிபக் பண்றதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு அதோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் இது பெட்டரா இருக்கும். ஏன்டா அதை இப்ப நீங்க இந்த ஃபர்ஸ்ட் இந்த கோடை பாத்தீங்கன்னா 3 லெவல் ஆஃப் நெஸ்டிங் லாஜிக் இன்சைட் தான். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் செக் பண்ணி அதுக்குள்ள வந்துதான் ஆக்சுவல் லாஜிக் இங்க இருக்கு. ஸோ இது ரீட் பண்றதுக்கு ஹார்டுப்பா. இது 3 கண்டிஷன் அப்படியே ஓகே. இதை விட நிறைய கண்டிஷன்ஸ் அது ரீட் பண்றதுக்கு ஹார்டா இருக்கும். அதோட டிபக் பண்ணி பாக்குறதுக்கு அடுத்து அப்புறம் இந்த நாங்க சேஞ்ச் பண்றதுக்கு ஏதாவது அப்டேட் செய்யறதுக்குமே அது இஷ்யூவே வரும். அதோட இப்போ நாங்க கோட் கிளாஸை யூஸ் பண்றோம். இப்போ இஃப் ரெக்கார்ட் இஸ் நாட் நாங்க உடனே ரிட்டர்ன் பண்ணுவோம். அதுக்குள்ள நாங்க உள்ளுக்க வேற தேவையில்லை. உடனே ரிட்டர்ன் பண்ணபடியா மிச்ச கோட் எக்ஸிகியூஷன் டைமும் குறையும். ஸோ அப்படி இப்படி எல்லாமே கண்டிஷன்ஸ் எல்லாமே ஓகேன்றா தான் இங்க வந்து மெயின் லாஜிக் வரும். அதை விட மிச்ச அதுக்கு மேல இருக்கிற மெயின் லாஜிக் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகி இந்த கோட் ஏர்லியா ரிட்டர்ன் ஆகிடும். அதோட பெர்ஃபார்மன்ஸும் நல்ல மாதிரி இருக்கும். Handle exceptions intentionally, never fail silently. So an empty catch block hides errors completely. So users see success, but records are not saved. Nobody knows anything went wrong. So இந்த பேட் கோட் இந்த இதுல பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் லிஸ்ட் ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணினோம். அதுக்கு டைப் டச் போட்டு வச்சுக்கணும். அது எக்ஸெப்ஷன் வந்தா டிபக் பண்ணணும். ஸோ இப்போ எங்களுக்கு தெரியாது இப்ப ஆக்சுவலா இந்த ரெக்கார்ட் இன்சர்ட் ஆயிருந்தா இல்லையான்னு கூட தெரியாது. இன்சர்ட் ஆயினாலும் ஓகே தான். இன்சர்ட் ஆகாட்டியுமே அது கச் பண்ணிப்பட்டு எங்களுக்கு தெரியாது இப்ப அது இன்சர்ட் ஆயிருந்தா இல்லையான்னு தெரியாது. அப்ப எப்பவுமே குட் ப்ராக்டிஸ் நாங்க இந்த டேட்டா பேஸ் டாட் சேவ் ரிசல்ட்ஸ் யூஸ் பண்றது. இதுல இதுல இந்த ரிசல்ட்ஸ்ல வேற எங்களுக்கு ரிசல்ட்ஸ்ல எங்களுக்கு தெரிய வரும். நாங்க செக் பண்ணலாம் இந்த ரெக்கார்ட் இன்சர்ட் ஆயிருக்கா அப்படி இல்லாட்டி இஷ்யூ வந்து நாங்களுக்கு பார்க்கலாம். ஸோ நாங்க எங்களுக்கு தேவையில்லாத இடத்த நாங்க ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணக்கூடாது. ரைட் மீனிங்ஃபுல் டெஸ்ட் அண்ட் பிஹேவியர் நாட் ஸ்ட்ரக்சர். ஸோ நாங்க இப்ப நாங்க ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நாங்க அதுக்கு டெஸ்ட் மெத்தட் எழுத போறோம்ட்டா நாங்க டெஸ்ட் கவரேஜுக்காக மட்டும் எழுதக்கூடாது. அதாவது இப்போ அபெக்ஸ்ல 75% கவர் ஆகினா நாங்க ப்ரொடக்ஷனுக்கு டிப்ளை பண்ணலாம் அப்படி இருக்கப்ப அதை வச்சுக்கொண்டு இப்ப நாங்க டெஸ்ட் கவரேஜுக்காக மட்டுமே நாங்க டெஸ்ட் மெத்தட்ஸ் எழுதக்கூடாது. அந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஆக்சுவலா ஒர்க் ஆகுது செக் பண்றதுக்காகவும் எழுதணும். அதோட பாசிட்டிவ் டெஸ்ட் நெகட்டிவ் டெஸ்ட் அதோட பல்க் டெஸ்டிங்கும் எழுதணும். ஸோ டெஸ்ட் மஸ்ட் கவர் பாசிட்டிவ் valid data and negative invalid data fail பண்ற மாதிரி and bulk scenario எழுதணும். So we need to test what the user can observe, field values, record counts, email sent, not internal method count, so private variable name, right? So we can declare one, so we always we create our test data in the test setup method. So there's a test setup method that inside that நாங்க எங்களுக்கு தேவையான ரெக்கார்ட்ஸை கிரியேட் பண்ணலாம். அவங்களோட டெஸ்ட் மெத்தட்ஸுக்கு தேவையான ரெக்கார்ட்ஸை கிரியேட் பண்ணலாம்.
And இங்க சாரி இப்போ இங்க பாசிட்டிவ்க்கும் செக் பண்ணி நம்மளோட ரேட்டிங் அது அந்த அக்கௌண்ட் ரெக்கார்ட் வேல்யூ செக் பண்ணோம். அப்படி நாங்க அக்கௌண்ட் வேல்யூ அப்டேட் இருக்கான்னு செக் பண்ணலாம். அதோட டெஸ்ட் பல்க் ஆப்ரேஷனுக்கும் அந்த எங்களோட ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கறதுக்காகவும் நாங்க பல்க் டெஸ்ட் மெத்தட்டும் எழுதுவோம். ஏன்டா இப்ப நாங்க எங்களோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்து தான் நாங்க அக்கௌண்ட் டெஸ்ட் மெத்தட் எழுதுவோம். ஏன்டா இப்ப சில வேளை அந்த ஃபங்க்ஷனாலிட்டி சில பேர் ஃபங்க்ஷனாலிட்டிக்காக நாங்கள் இருக்க மாட்டோம், டெஸ்ட் கவரேஜ் அந்த கவரேஜை கவர் பண்றதுக்காக எழுதியிருப்போம். அது சில வேளை ப்ரொடக்ஷன்ல இச்சுவாங்க. இப்ப நாங்க டெஸ்ட் கவரேஜும் ஓகே, ஆனா ஃபங்க்ஷனாலிட்டி சில ஒர்க் ஆகிருக்கும். ஆனா உண்மையா ஆக்சுவலான டெஸ்ட் மெத்தட் நாங்கள் எழுதும்போது இப்ப நாங்க ஆக்சுவலான மெத்தட்டையே சேஞ்ச் பண்ணினோம்டா அந்த ஃபங்க்ஷனாலிட்டி சேஞ்ச் பண்ணினோம்டா அந்த டெஸ்ட் மெத்தட் ரன் பண்ணிக்காத ஃபெயில் ஆகும் அப்படின்னு தான் தெரியும். ஓகே, நாங்க ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதனாலதான் டெஸ்ட் மெத்தட் ஃபெயில் ஆகுது. அப்ப நாங்க டெஸ்ட் மெத்தட்டையும் அப்டேட் பண்ணணும் மட்டும் எங்களுக்கு தெரியும். அப்படி ஃபெயில் ஆகிற மெத்தட் தான் ஒரு கரெக்டான ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸான டெஸ்ட் மெத்தட். யூஸ் async apex intentionally. ஸோ எங்களுக்கு தெரியும் இப்ப இந்த சேல் பர்சன் இப்ப அசிங்க்ரோனஸ் ஆப்ரேஷன்ஸ் அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்க்கு சில ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஃபீச்சர் மெத்தட், பட்சபிள் கிளாஸ், கியூபிள் கிளாஸ், ஷெடியூலபிள் கிளாஸ் எல்லாமே இருக்கு. ஆனா நாங்க அதை எங்களுக்கு சரியான ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்க அதை யூஸ் பண்ணணும். இப்ப நாங்க எங்களுக்கு பல்க் ப்ரொசஸிங் இப்ப நிறைய ரெக்கார்ட்ஸ்ன்றதுக்காக நாங்க அதை நாங்க கியூபிளுக்கோ இல்லாட்டி பட்சுக்கோ நாங்க யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு சரியான குவாலிஃபிகேஷன் செஞ்சு தான் அதை யூஸ் பண்ணணும். ஸோ future methods that are light but limited and but இப்போ சேல்ஸ்போர்ஸ் future method ரெக்கமெண்ட் பண்றேன் இல்லை ஏன்னா கியூபிள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த அசிங் டாஸ்க்கு நாங்க கியூபிள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது ஜோப் ஐடிஸ் சப்போர்ட் பண்ணதோட செயினிங் மெத்தட் செயினிங் அண்ட் கோல் அவுட்ஸ்க்கு டேட்டாபேஸ் டாட் அலோவ் கோல் அவுட்ஸ் யூஸ் பண்ணி செய்யலாம். அதனால கூடுதலா ஃபியூச்சர் மெத்தட் டைம் ஃபியூச்சர்ன்றது ஒரு மெத்தட் தானே, அப்ப அதை கோல் பண்ணி ஒரு அசிங்க்ரோனஸ் ஆப்ரேஷனை செய்யலாம். ஆனா கியூபிள் அது அதோட நாங்கள் ஃபியூச்சர் மெத்தட்டுக்கு ஐடி தான் ஐடி அப்படி இந்த சில ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் தான் நாங்கள் பாஸ் பண்ணலாம். ஆனா கியூபிளுக்கு அப்படி இல்லை. இப்போ மோஸ்ட்லி நாங்க ஃபியூச்சர் மெத்தட் டைம்ல கியூபிள் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்றது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். அதோட பட்ஜெட் அதை நாங்க எதுக்கு யூஸ் பண்ண கொடுக்குறாண்டா வெரி லார்ஜ் டேட்டா செட் ஒரு சங்க் பை சங்க் பட்சா ப்ரொசஸ் பண்றதுக்கு நாங்க அதை யூஸ் பண்ணலாம். அதோட ஷெடியூலபிள் எஃபெக்ட்ஸை நாங்க அது ஒரு டைம் பேஸ்ட் எக்ஸிபிஷன் யூஸ் பண்ணோம். நாங்க கூடுதலா ஷெடியூலபிள் எஃபெக்ட்ஸ்ல இருந்து நாங்க ஒரு கியூபிள் பட்ஜெட்டை லான்ச் பண்ணுவோம். Provide returning JSON to Lightning components. So calling JSON.serialize in Apex converts our objects to a string inside your kernel limits, burning heap and CPU. So when you return a type Apex object directly from an Aura enable method, the platform serializes it to JSON outside your limits. So நாங்க இப்ப இந்த ப்ரௌன் கலர் கோட்ல பாத்தீங்கன்னா நாங்க இப்ப இந்த குவாரில இருந்து டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணோம். அதோட அதை ரிட்டர்ன் பண்றதுக்கு முதல் நாங்க சீரியலைஸ் பண்றோம். இப்படி சீரியலைஸ் பண்றது எங்களோட கவர்னர் லிமிட்ஸ்ல இருக்க ஹீப் சைஸும் கன்சிடர் பண்ணப்படுது. ஆனா அப்படி நாங்க நார்மலாவே செய்ய தேவையில்லை. ஏனென்றா நார்மலாவே இந்த அபெக்ஸ்ல இருந்து ஓரா போயிட்டு போய் அது நார்மலாவே அது சீரியலைஸ் பண்ணி தான் அனுப்பும். நாங்க எக்ஸ்டர்னலைஸா ஜேசன் சீரியலைஸ் பண்ண தேவையில்லை. ஸோ நார்மலா நாங்க இந்த ஓரோ பில்ட் ரிட்டர்ன் அந்த குவாரி இது போட்டாலே அது எங்களுக்கு ஓகேவா ஆகும். அது எங்களோட கவர்னர் லிமிட்ஸையும் அது கன்சிடர் பண்ணாது. So when Aura Apex method returns the data to Aura OLWC,
நார்மலி அது சீரியஸான ஜேசனை தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ JSON just serialize other Apex method, so that converts Apex object into JSON formatted string. Because doing that conversion ourselves in Apex, so we are creating an extra large string in the transaction. So that means it is consuming the heap size. So that also extra work in the Apex. So or the extra memory that to hold that string, that is considering the Garner limit. So பெட்டர் நாங்க இந்த ஜேசனை சீரியலைஸ் பண்ணாம நார்மலாவே ரிட்டர்ன் பண்றது பெட்டர். The performance caching config can use string.json and use maps. So, these are small coding habits to save the big kernel limits and CPU consumption. So cache config queries in a static variable, so they run once per transaction. ஸோ இந்த பேட் கோட்ல பாத்தீங்கன்னா இங்க எவ்ரி டைம் இப்போ இந்த கெட் மேக்ஸ் டிஸ்கவுண்ட் மெத்தட்டை எவ்ரி டைம் கால் பண்ணினா எவ்ரி டைம் இந்த குவாரி ரன் பண்ணும். இப்போ நாங்கள் ஒரு டிரான்சாக்ஷன்ல இந்த மெத்தட்டை நாங்கள் 5 தடவை கால் பண்றோம்டா 5 தடவையும் இது கால் ஆகி ஸோ 5 சொக்குள் குவாரி லிமிட் வரும். அதோட இது ஒரு எஃபிஷியன்டான ஒரு குட்டான பெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லை. என்னடா நாங்கள் ஃபர்ஸ்டா இப்படி செய்ய நாங்கள் ஃபர்ஸ்டா ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளை டிஃபைன் பண்ணலாம். ஸ்டாட்டிக் வேரியபிளை கான்ஃபிக் டிஃபைன் பண்ணிட்டு ஸோ டிஃபைன் பண்ணிட்டு நாங்கள் ஒரு மெத்தட் வச்சுக்கலாம் கெட் கான்ஃபிக் டேட்டா இஃப் கான்ஃபிக் ஈக்குவல் நாள் தென் அதுக்கு பிறகு நாங்கள் குவாரி பண்ணி அந்த டேட்டாவை எடுக்கலாம். ஸோ குவாரி ஒன்ஸ் அண்ட் யூஸ் மெனி டைம். இது ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள்ன்றபடியா நாங்கள் இப்போ ஒரு டிரான்சாக்ஷன்ல ஒருக்கா குவாரி பண்ணி வச்சிருந்தாலே அந்த கான்ஃபிக்ல ஸ்டோர் ஆகும். இப்போ திருப்ப செகண்ட் டைம் வந்து இந்த மெத்தட்டை கால் பண்ணிக்க இந்த கெட் கான்ஃபிக் மெத்தட்டை கால் பண்ணிக்க இந்த கான்ஃபிக் டேட்டா நல்லா இருக்காது, எனக்கு அதுக்கு வேல்யூ இருக்கும், அப்ப அதுதான் ரிட்டர்ன் ஆகும். அப்ப ஒரு டிரான்சாக்ஷன்ல ஒரு தடவை தான் இந்த குவாரி ரன் ஆகும். அப்ப நீங்க 5 தடவை இந்த மெத்தட்டை கால் பண்ணாலும் அந்த குவாரி ஒரே இருக்க தான் ரன் ஆயிருக்கும். ஏன்னா அந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் அந்த வேல்யூ இந்த கான்ஃபிக் வேல்யூ இதுல ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ அது ஒரு இது. இந்த மெத்தட் இப்ப ஒரு டிரான்சாக்ஷன்ல இப்ப எங்கே இருந்து கூட ட்ரிகர் சர்வீஸ் கிளாஸ் இன்சைட் லூப் பண்ணா கூட எனி டிஃப்ரெண்ட் பிளேஸ் எனி டிஃப்ரெண்ட் சர்வீஸ் கிளாஸ் இது ஒரே இருக்கத்தான் இந்த குவாரி ரன் ஆயிருக்கும். ஸோ அப்படி ஒரு டைம்ல குவாரி பண்றபடி அது சொக்குள் குவாரி லிமிட் சேவ் ஆகும். அதோட CPU அண்ட் டைமோட CPU இது கன்சம்ஷன் இதா இருக்கு. அடுத்தது யூஸ் string.join மெத்தட். யூஸ் string.join மெத்தட். ஸோ நாங்க நார்மலா என்ன செய்யமாண்டா நார்மலா இப்போ மை லிஸ்ட் ஒரு லிஸ்ட் இருந்தா நார்மலா இப்போ ஸ்ட்ரிங்கை கன்கனேட் பண்றதுக்கு ஆட் பண்றதுக்கு நாங்க கோலு போட்டு தான் இது செய்வோம். நார்மலா இது string.joinன்றது ஒரு ஒரு யூசபிள் மெத்தட், ஒரு ரெக்கமெண்டட் மெத்தட். அதை ஸ்ட்ரிங்ல ஜாயின் பண்றதுக்கு அப்ப நாங்க கோலுப்புக்கு போட்டு அந்த லிஸ்ட்டை லூப் பண்ணி எங்களோட ஸ்ட்ரிங்குக்கு வேல்யூ சைன் பண்ணோம்னா அங்க என்னோட ஸ்ட்ரிங்ஸ் இது ஸ்ட்ரிங் படியா எவ்ரி டைம் அந்த ஸ்ட்ரிங் திருப்ப திருப்ப கிரியேட் ஆகும். என்னடா ஸ்ட்ரிங் இம்யூட்டபிள் படியா ஈச் டைம் நாங்க ஒவ்வொரு ஸ்ட்ரிங் வேல்யூ லிஸ்ட்ல இந்த இடத்த ஆட் பண்ணிக்கே அது ஒரு நியூ ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணும் அகைன் அண்ட் அகைன். அதனால மோர் CPU கன்சம்ஷன், அதோட மோர் மெமரி இருக்கு, மற்றது அதோட மோர் மெமரி கன்சம்ஷனால அதோட ஸ்லோ பெர்ஃபார்மன்ஸாகவும் இருக்கும். அதனால நாங்க இந்த மை லிஸ்ட்ன்றதை லூப் பண்ணாம இந்த string.join மெத்தட்டை யூஸ் பண்றதால எங்களுக்கு டைம் மற்றது CPU மற்ற பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது இந்த இப்போ அந்த அக்கௌண்ட்ல இருந்து அக்கௌண்ட் மேப்.get மெத்தட், அதாவது நாங்க மேப்பை யூஸ் பண்ண முடியும்னு சொல்றோம்னா அதில் நாங்க குவாரி லிமிட்டே நாங்க குறைக்கலாம்.
ஏனண்டா இப்ப நாங்க எங்களோட குவாரி ரிசல்ட்ஸ் நாங்க ஒரு மெப்புக்குள்ள போட்டோம்டா எங்களுக்கு ஒரு பார்ட்டிகுலர் அக்கௌண்ட் இந்த ரெக்கார்ட் எங்களுக்கு தேவையா இருக்குண்டா நாங்க அந்த ஐடியை பாஸ் பண்ணி அந்த வேல்யூ எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இப்ப எங்களோட குவாரி ரிசல்ட்ஸை நாங்க ஒரு லிஸ்ட்டுக்கு தான் போட்டு வச்சுக்கிறோம்டா அதை நாங்க லூப் பண்ணி இப்ப அதுக்குள்ள ஒரு குவாரி ஆட் பண்ணித்தான் நாங்க அந்த அக்கௌண்ட் ஐடி ரிலேட்டடான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ நாங்க எப்பவுமே மேப் யூஸ் பண்றது லிஸ்ட்டை விட மேப் யூஸ் பண்றது பெட்டர். இப்படி எங்களுக்கு இப்படியான சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு பார்ட்டிகுலர் ரெக்கார்ட் எல்லாம் எடுக்க வேண்டிய அப்படியான சந்தர்ப்பங்கள்ல நாங்க மேப் யூஸ் பண்ணி குவாரி ரிசோர்ஸ் அசைன் பண்றது பெட்டரா இருக்கும். ஸோ நாங்க இது வரைக்கும் பார்த்ததுக்கு சம்மரி. ஸோ இதுக்கு இதே விட ஏதாவது பெஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்கலாம். இது இவ்வளோ தெரிஞ்ச வரைக்கும் பார்த்த வரைக்கும் இவ்வளோத்தையும் நான் இதில் நோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நாங்க எப்பவுமே நாங்க இப்போ கோடிங் எழுதுக்கு எப்பவுமே எங்களோட கோடு நாங்க அது ஒரு ரெக்கார்டுக்கு மட்டும் போக்காம நிறைய அதாவது பல்கான கோடுக்கு ரெக்கார்ட் ஆகிறத நாங்க எப்பவுமே கோடிங்க ரைட் பண்ணணும். அதோட டெஸ்டிங்கும் அப்படித்தான் செய்வோம். அதோட அவாய்ட் சொக்கல் அண்ட் டிஎம்எல் இன்சைட் லூப். ஸோ நாங்க எப்பவுமே பல்கான ரெக்கார்டுக்கு தான் குவாரியும் பண்ணணும், பல்கான ரெக்கார்டுக்கு தான் டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட் பண்ணணும். கோடுக்குள்ள எப்பவுமே நாங்க குவாரியோ டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட்டோ போடக்கூடாது. அதோட யூஸ் சொக்கல் ஃபார் லூப் ஃபார் லார்ஜ் டேட்டா செட். நாங்க எப்பவுமே இப்போ லாஸ்ட் டேட்டா வச்சிருந்தோம்டா இப்போ ஒரு 1-2 ரெக்கார்டுக்கு ஓகே. பட் லார்ஜ் டேட்டா செட் அது ஒரு 5,000 அப்படி டேட்டா செட் இருந்தா நாங்க அதுக்கு லிஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது அசைன் பண்றதுக்கு. அதுக்கு பதிலாக நாங்க சொக்குல் ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். அதனாலதான் அப்படியே தான் அவாய்ட் ஹீப் எக்ஸெப்ஷன்ஸை நாங்க தவிர்க்கிறோம். அதோட அவாய்ட் ஹார்ட் கோடட் ஐடிஸ். ஸோ அதுக்கு நாங்க ஹார்ட் கோடட் ஐடிஸை நாங்க யூஸ் பண்றதால அது சாண்ட் பாக்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும். அப்ப நீங்க உங்களோட கோட் வேற என்விரான்மெண்ட்ல ப்ரொடக்ஷன்ல அடுத்த யூஐடி என்விரான்மெண்ட் அப்படி அங்க எல்லாம் ஒர்க் பண்றதுக்கு நீங்க சாரி ஐடிஸை ஹார்ட் கோட் பண்ணக்கூடாது. நீங்க அந்த ஐடிஸ் எடுக்கிறதுக்கு நீங்க மெத்தட் டிஃபைன் பண்ணலாம். அதாவது அந்த ரெக்கார்ட் இருக்கிற யூனிக்யூவான நேம் யூனிக்யூவான டெவலப்பர் நேம் இருக்கும். இப்போ 2 ஓகேயுமே அந்த நேம் சேமா இருக்கும். அந்த அப்படியான நேம்ஸை வச்சு நீங்க குவாரி பண்ணி அந்த ரெக்கார்ட் ஐடி எடுக்கணும். இப்போ அதுக்கு நீங்க ஒரு மெத்தட் வச்சிருக்கோம். அண்ட் எப்பவுமே நாங்க எங்களோட ஷேரிங் மாடலை நாங்க எப்பவுமே எக்ஸ்பிளிசிட்லி டிஃபைன் பண்ணணும். அதுல மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்க வித் ஷேரிங் யூஸ் பண்றது பெட்டர். வித் ஷேரிங் அப்படி இல்லாட்டி இன்ஹெரிட்டட் ஷேரிங் அது எங்களோட சினாரியை பொறுத்து நாங்க யூஸ் பண்ணணும். அது மோஸ்ட்லி நாங்க இப்போ எங்களோட மெத்தட்ல எங்களோட கிளாஸ்ல இருக்க மெத்தடுக்குள்ள நாங்க டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம். அப்டேட் இன்சர்ட் டிலீட் அப்படி பண்றோம். இல்லாட்டி ரெக்கார்ட்ஸை குவாரி பண்றோம்னா நாங்க கட்டாயம் நாங்க அதுக்கு வித் ஷேரிங் போடுறது தான் பெட்டர். அதோட யூஸ் பண்றீங்க ஆப்ஜெக்ட். ஸோ நாங்க ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இப்போ அக்கௌண்ட்டோ ஆப்பர்ச்சுனிட்டியோ எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஒரு ட்ரிகர் தான் யூஸ் பண்ணணும். அந்த ட்ரிகர்ல இருந்து அக்கௌண்ட் ட்ரிகர் ஹேண்ட்லர் கிளாஸ் போடுவோம். அது ஒரு கண்ட்ரோலர் கிளாஸ் மாதிரி இருக்கு. அதுல இருந்து தான் நாங்க மெயின் லாஜிக் எல்லாமே நாங்க சர்வீஸ் கிளாஸ்ல தான் வச்சிருப்போம். அந்த ட்ரிகர் ஹேண்ட்ல இருந்து எங்களுக்கு தேவையான லாஜிக்கே நாங்க சர்வீஸ் கிளாஸ்ல இருந்து எடுக்கலாம். ஏன்டா சில வேளை அந்த சர்வீஸ் கிளாஸ்ல இருக்கிற லாஜிக்கே நாங்க 2-3 தடவை சில வேளை ட்ரிகர் ஹேண்ட்ல யூஸ் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் பெரும் பேஸ்ட் அந்த ஆர்டர் எக்ஸிக்யூஷன் எங்களுக்கு தேவையான எக்ஸிக்யூஷன் டைப்ல சில அப்படி தேவைப்படக்கூடிய இருக்கு. அதனால ஸோ நாங்க ட்ரிகருக்கு ஒரே ஒரு ட்ரிகர் தான், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ட்ரிகர் தான் இருக்கணும். அதோட அந்த ட்ரிகருக்கு ஒரு ட்ரிகர் ஹேண்ட்ல வச்சிருப்போம், ஒரே ஒரு ட்ரிகர் ஹேண்ட்ல வச்சிருப்போம். அதுல இருந்து ஒரு சர்வீஸ் கிளாஸ் இருக்கும். அந்த சர்வீஸ் கிளாஸ்ல நாங்க எங்களோட மொடியூலரைஸ்டான ஒரு சின்ன சின்ன மெத்தட் வச்சிருப்போம். எங்களுக்கு தேவையானபடி அந்த மெத்தட்ஸை நாங்க ட்ரிகர் ஹேண்ட்ல ஹோல்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி வச்சுக்கால எங்களோட எக்ஸிக்யூஷன் ஆர்டரும் கண்ட்ரோல் ஆகும். அதோட தேவையில்லாத பக்ஸும் மற்றது மெயின்டெனன்ஸ் இஷ்யூ எல்லாம் வராது. அதோட அது ஒரு குட்டான ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ நோ பிஸ்னஸ் லாஜிக் ட்ரிகர். ஸோ பிஸ்னஸ் லாஜிக்கே நாங்கள் ட்ரிகர் எழுதக்கூடாது. அப்படி என்ன நாங்கள் அப்படி எழுதினோம்னா அது ஒரு நாங்கள் நிறைய கோட் நிறைய டூப்ளிகேட் பண்ண மாதிரி இருக்கும். அதோட நாங்கள் அதை கரெக்டாக டெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த பிஸ்னஸ் லாஜிக்கே என்னோட ட்ரிகர்ஸுக்கு டெஸ்ட் கவரேஜும் 1% தான் காணும். அப்போ நாங்கள் எப்பவுமே இந்த லாஜிக்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் சர்வீஸ் கிளாஸ்ல போட்டு தானே எழுதும். அதை அப்படி அங்கே சர்வீஸ் கிளாஸ்ல போட்டு நாங்கள் எங்களுக்கு தேவையான இடத்த நாங்கள் எப்பவுமே கோட் பண்ணலாம். ஸோ பில்டிங் சர்வீஸ் லேயர் ஒன் பிளேஸ் ஃபார் எவ்ரி பிஸ்னஸ் ரூல். அடுத்தது யூஸ் கோட் கிளாஸ். ஸோ எக்ஸிட் ஏர்லி ஃபிளாட்டன் யுவர் கோட். ஸோ அந்த கோட் கிளாஸை யூஸ் பண்ணுறபடியா நாங்கள் பெர்ஃபார்மன்ஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதோட எங்களுக்கு ரீடபிலிட்டியும் ஓகேயா இருக்கும்.
அடுத்தது ஹேண்டில் எக்ஸெப்ஷன் இன்டென்ஸ். ஸோ நாங்கள் ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணிக்க நாங்கள் யூஸ் பண்ணுற இடம் அது கரெக்டான பிளேஸ் ஆண்டு பார்க்கணும். எங்களுக்கு தேவையில்லாத இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. எப்பவுமே அந்த நாங்கள் டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது அப்படி டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸுக்கு நாங்கள் டேட்டா பேஸ் டாட் சேவ் டேட்டா பேஸ் டாட் தட் அந்த இடத்தை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அண்ட் டெஸ்ட் மீனிங்ஃபுல் டெஸ்ட் எழுதுவோம். அதாவது எங்களோட ஃபங்க்ஷனாலிட்டி അതിന്റെ மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி அதுக்கு இது மெத்தட் நாங்கள் டெஸ்ட் மெத்தட் எழுதுவோம். இப்போ நாங்கள் ஒரு சேஞ்ச் செய்தோம்டா அந்த சேஞ்சால டெஸ்ட் மெத்தட் ஃபெயில் ஆகணும். ஏண்டா அது ப்ரீவியஸ் ஃபங்க்ஷனாலிட்டி தான் நாங்கள் அந்த மெத்தட் எழுதியிருப்போம். ஆனால் இப்போ சேஞ்ச் பண்ணபடியே அந்த டெஸ்ட் மெத்தட் ஃபெயில் ஆகணும் அப்படின்னு தான் நாங்கள் திருப்பி அந்த டெஸ்ட் மெத்தட்டை அப்டேட் பண்ணணும். இப்போ நாங்கள் நியூவா அப்டேட் பண்ண ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் பல்க் டெஸ்டிங் ஆல்சோ டெஸ்ட் மெத்தட் நாங்கள் எழுதுவோம். அடுத்தது யூஸ் ஆப்ஸிங் எஃபெக்ட்ஸ். ஸோ அசிங்க்ரோனஸ் ஆப்ரேஷன் அசிங்க்ரோனஸ் நிறைய இது இருக்கு, டூல்ஸ் இருக்கிறபடியே இப்போ நாங்கள் அதை சரியான முறையில யூஸ் பண்ணணும். இப்போ எங்களுக்கு தேவையான இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இப்போ கியூபர்ட் யூஸ் பண்ண இடத்த நாங்கள் பட்ச் யூஸ் பண்ணிடலாம். அதாவது பட்ச் தேவையான இடத்த நாங்கள் கியூபர்ட் யூஸ் பண்ணிடலாம். ரிட்டர்ன் டைப் ஜஸ்ட் ஸோ ஏன்டா இப்போ சேல்ஸ்ஃபோர்ஸ் பிளாட்ஃபார்மே சீரியலைசிங்க ஃப்ரீயா செய்யுது. அதோட அது கவர்னர் லிமிட்ஸையும் கன்சிடர் பண்ணிடுது. அதை விட்டுட்டு நாங்கள் எங்களுக்கு தேவையான இடத்த நாங்கள் போய் ஜேசன் டாட் சீரியலைஸ் போட்டு எங்களோட ரிசல்ட்ஸ் எங்களோட குவாரி ரிசல்ட்ஸை சீரியலைஸ் பண்ணி பார்க்கக்கூடாது. அது ஃபங்க்ஷனாலிட்டிலையும் பெர்ஃபார்மன்ஸ்லையும் எஃபெக்ட் ஆகும், அதோட கவர்னர் லிமிட்ஸையும் எஃபெக்ட் பண்ணும். அண்ட் அதர் ஸ்மால் practice cache config data static variable யூஸ் பண்ணி மெத்தது ஒரு மெத்தட் டிக்ளைன் பண்ணி ஸ்டாட்டிக் வேரியபிள் யூஸ் பண்ணி இப்போ ஒரு குவாரி மூலமா எங்களோட ஒரு டிரான்சாக்ஷன்ல தேவையான டேட்டாவை திருப்ப எடுக்கலாம். நிறைய தடவை குவாரி பண்ணாம அதோட ஸ்ட்ரிங் டாட் ஜாயின் அதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹீப் சைஸுக்கெல்லாம் இது யூஸ் மேப் லுக்அப்ஸ் அதுவும் ஹீப் சைஸுக்கும் பெர்ஃபார்மன்ஸுக்கும் ஒரு ஒரு குட் ஆப்ஷனா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. ஏதாவது ஒரு டவுட் இருக்கா? இல்லாட்டி ஏதாவது திருப்ப எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஐ திங்க் ஸ்லைட்ஸ் முடிஞ்சது. உங்களுக்கு ஏதாவது திருப்ப எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இல்லாட்டி ஏதாவது கோடிங் செய்து காட்டணுமா?